நம்ம மக்கள் இருப்பதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹalleluya. இந்த காலவெளியில கூட இந்த ஜெபத்துக்கு வந்த உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதாவது நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு காரியம் எனக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்னன்னு சொன்னா, ஆபிரகாமின் தேவனம் எங்க பார்த்தாலும் வேதத்துல நிறைய இடத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது தாவீது தேவன் சொல்லல, யோசேப்பின் தேவன் சொல்லல. ஆனா இவங்க மூணு பேர் மட்டும் கர்த்தர் எங்க பார்த்தாலும் அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்ககிட்ட கர்த்தர் பார்த்தாரு? ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு? ஏன் தாவீதின் தேவன் சொல்லியே, ஏன் யோசுவாவின் தேவன் சொல்லியே, மூணு பேர் மட்டும், அதாவது அந்த சந்ததி அப்படியே கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்படினால் நான் கொஞ்சம் வேதத்தை புரட்ட ஆரம்பித்தேன். அதாவது இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் நிறைய காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது ஆபிரகாம் வந்து தேராகினுடைய குமாரன் ஆபிரகாம். இவருடைய தொழில் வந்து விக்கிரகங்களை செய்து விற்கிறதான ஒரு தொழில். ஹalleluya. இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம் அது அன்னைக்கே இருந்ததுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, விக்கிரகங்களை செய்து விற்கிறதான ஒரு வேலை தான் இந்த ஆபிரகாம் செய்து கொண்டிருந்தார். தேவனை அறியாதவர், தேவன் யார் என்று அவருக்கு தெரியாது. அப்படியே இந்த காலகட்டத்திலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே திடீரென்று கர்த்தர் அவரிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், యెహోవా నీవు లేచి నీ దేశము నుండియో నీ బంధువుల యొద్ద నుండియో నీ తండ్రి ఇంట నుండియో బయలుదేరి నేను నీకు చూపించు దేశమునకు వెళ్ళుము. ஆமென். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிதான் கர்த்தர் ஆபிரகாமை முதலாவது அழைக்கிறார். அந்நாட்களிலே தேவதூதர்கள் பேசினார்கள். அது மட்டும் இல்லாம தேவனே சிலரோடு பேசுகிறார். அந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் இல்லை, வேதம் இல்லை. ஆனால் மோசேயுடைய காலத்துல தான் 10 கற்பனை வந்தது. இதுக்கு முன்னால கர்த்தரே நேரடியாக வந்து ஒருவரோடு பேசுகிறார் என்று சொன்னால் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்ப இருக்கிற ஆபிரகாமை பார்க்கல. கர்த்தர் விக்கிரகத்தை செய்து விற்று கொண்டு இருக்கிற ஆபிரகாமை பார்க்கல. ஆபிரகாமுடைய ஃபியூச்சரை பார்த்தார். இந்த மகனை நான் ரட்சிப்பேன் ஆனால், இந்த மகனை நான் தெரிந்து கொள்வேன் ஆனால், என் பின்னால் இந்த ஆபிரகாம் எப்படி இருப்பார், இவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும், இவன் எனக்காக எப்படி சாட்சியா நிற்பார் என்கிற ஒரு ஃபியூச்சர் காலத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தார். ஹalleluya. ஆபிரகாமை கர்த்தர் தற்காலிகமாக பார்த்திருந்தார். கண்டிப்பா அவரை ரட்சித்திருக்க மாட்டார், அவரை அவரோட பேசியிருக்க மாட்டார். ஆனா ஆபிரகாம் தேவனுக்கு நல்லா தெரியும், என் மகனாகிய ஆபிரகாம் எப்பேற்பட்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை கூட கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். இன்னைக்கு நாம் இருக்கிற நிலைமையில நம்மை பார்த்திருந்தால் நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா பாவத்துல ஒளியான சேற்றில விழுந்து கிடந்தோம். ஆனா கர்த்தர் பார்த்தார், இந்த மகனை நான் ரட்சிப்பேன் ஆனால் ஒரு சிலருக்கு சாட்சியா இருப்பாங்க. இந்த மகனை நான் ரட்சிப்பேன் ஆனால் இந்த குடும்பத்துக்கு இந்த மகன் ஒரு சாட்சியா இருப்பார். இந்த மகன் மூலமாக இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம ஒரு ஃபியூச்சரான ஒரு பிளானை பார்த்தார். ஏன்னா கர்த்தர் நம்ம நன்றாய் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அவர் ஏற்று வேண்டும் வேண்டும் மாறாத தேவன். ஹalleluya. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். வெறும் இப்ப இருக்க தற்காலிகமான காலத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறதான கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஹalleluya. இங்க ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னும் தேசத்தை காண்பிக்கவே இல்லை, காண்பிக்க போகிற தேசத்துக்கு போ. இவர் உடனடியாக கீழ்ப்படுகிறார். இதுதான் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பார்வையா, என் மகனாகிய ஆபிரகாம்
எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர் என்று சொல்லி அவர், அதாவது பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவரை அறிந்திருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், இன்னான் இன்னான் இதுல பிறந்தான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் செய்திருக்கிறார், நன்றாய் அறிந்திருக்கிறார். அவரை யாரும் இவரை தாய் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே கண்கள் என்னை கண்டது, கண்டது என்று சொல்லி அப்போ கர்த்தர் உருவாக்கும் முன்னே அவர் தான் நம்மை உருவாக்குகிறார். அப்போ ஒவ்வொன்றையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பலவீனங்கள், வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நீங்க உருவாகுறதுக்கு முன்னமே கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமென், ஹalleluya. ஆபிரகாமை ரட்சிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆபிரகாமை நல்லா அறிந்திருந்தார். இப்படி நம்மை அறிந்தபடினால் தான் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம அபிஷேகித்திருக்கிறார், பேச்சொல்லி அழைத்திருக்கிறார், ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்பவே கர்த்தர் நம்மை முன்குறித்து விட்டார். ஹalleluya. யோசுவா புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை தாயின் கருவிலே இருக்கும்போதே உன்னை நான் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர்றதே இல்லை. யாரும் சொன்னாதான் நமக்கு தெரியுது. நம்ம இன்னும் ஆவியில அதை உணராமலே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் இதை கேட்ட உடனடியாக கீழ்ப்படுகிறதான ஒரு அனுபவம், கீழ்ப்படுகிறதான ஒரு பிள்ளை. இன்னும் ஆண்டவர் யாருன்னு தெரியல, பாருங்க, இன்னும் பேசுறது யாருன்னு தெரியல, எங்க போனோம்னு தெரியல, ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல, யாரு இப்படி சொன்னதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் ஆபிரகாமுக்கு தெரியும், யாரோ ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாய் அது தேவனா தான் இருக்கணும், அது கடவுளா தான் இருக்கணும். தேவன் கூட தெரிஞ்சிருக்கா, தேவன் கூட தெரிஞ்சிருக்காரு. இது ஒரு அசீரனுடைய சத்தமா இருக்க, இது ஒருவேளை கடவுளா தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அந்த ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததான ஆபிரகாம் தன் வீட்டையும் தன் இனத்தையும் தன் தொழிலையும் தன்னுடைய செய்து கொண்டிருந்ததான அந்த விக்கிரகத்தையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, தகப்பன் வீடு என்று சொன்னால் அவன் செய்து கொண்டிருந்த தொழில், அவன் பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்ததான தகப்பன் வீட்டிலே செய்து கொண்டு வந்ததான அந்த தொழிலை கூட அவன் விட்டு விட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு ஆபிரகாமை பார்க்க முடியும். ஆனபடியால் தான் கர்த்தர் சொல்றாரு, பாருங்க, இது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியம் பாருங்க. ரட்சிப்பே இல்ல, ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படிகிறான். இதனால தான் எப்பப்பா சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்க முடியும். ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் பெருசு இல்ல, அவனுடைய கீழ்ப்படிதல் கூட அவ்வளவு பெருசு. என் மகனுக்கு நான் எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மூலமா கர்த்தர் பேசுகிறார். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம், அதாவது నిన్ను గొప్ప జనముగా చేసి నిన్ను ఆశీర్వదించి నీ నామమును గొప్ప చేయుదును, నీవు ఆశీర్వాదముగా నుండువు. ஆமென். இங்க ஆசீர்வாதம் நான் இப்ப எல்லாம் சொல்றாரு. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்னா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவருடைய செல்ஃபிஷ்னஸ், சுயநலையில இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். சுயநலம் இல்லாத ஒருவன். இவர் வரும்போது லோத்து கூடவே இருக்காரு, லோத்தை விட்டுட்டு வந்திருக்குன்னு லோத்தியை கூட்டுன்னு வராரு. கூட்டிட்டு வந்த பிறகு கர்த்தர் என்னதான் சொல்லிக்கிறாரு, உங்ககிட்ட சொல்லல, நீ இரு, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன இடம் நல்ல இடம் நான் பாத்துக்கினேன், நான் மிச்சம் கொடுக்கறத நீ வாங்கிக்கோன்னு சொல்லவே இல்லை. லோத்துக்கு ஆபிரகாம் இருக்கிற நல்ல ஒரு எண்ணம், சுயநலமே இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர், மற்றவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர், மற்றவருடைய நலனை கருதுகிறவர், மற்றவருடைய சுகத்தை விரும்புகிறவர். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா லோக்கு நல்லா இருக்கணும். லோக்கு நீ போ, உனக்கு எந்த பக்கம் வேணும் பாரு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம், மேற்க போனா நான் கிழக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ தெரிஞ்சுக்கோ. பாத்தீங்களா, அப்படி அவன் தெரிஞ்சுக்க விட்டதுனாலதான் ஆபிரகாமோட கூட தப்பிக்கப்பட்டது. ஆமென். ஒருவேளை ஆபிரகாம் முதல்ல போய் சூஸ் பண்ணியிருந்தாருன்னா, ஒருவேளை அவர் கூட பார்த்துட்டு நல்ல இடமா இருக்கே 10% இருக்கா ஒருவேளை செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் கொடுத்ததான அந்த சுயநலம் இல்லாத அந்த சுபாவம் ஆபிரகாமை கந்தகத்துக்கும் நெருப்புக்கும் தப்பி விட்டது. ஆமென், ஹalleluya. இப்படி நான் நிறைய காரியங்களை அன்றாட வாழ்க்கையில நம்ம கூட நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம், விட்டு கொடுக்கும் போது நிறைய ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க மாட்டேங்கிறோம். அது எத்தனை பேர் உங்க லைஃப்ல
சில உதவிகள் தரல. நிறைய டைம்ல அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆமென். நான் விட்டு கொடுக்கும் போதே நிறைய நேரத்துல ஆபத்துல இருந்து, பிரச்சனையில இருந்து, உபத்திரத்துல இருந்து நாம் தப்பிக்கப்படுகிறோம். ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கிறோம் சொன்னா பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு யாருமே சொல்ல நீ தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னா யாருமே சொல்லல. ஆனா என்ன வாசிக்கிறோம்? 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் கொடுக்கிறவராக இருந்தார். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகம புத்தகத்துல ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ఏనాడు రాజైన కద్మోరాయేమెరు, గోయీముల రాజైన తీదాలు, షీనారు రాజైన பெய்தி சேதேக்கு தசமபாகம் கொடுக்கறாரு இல்லீங்களா? அது அந்த வசனம் வாசிங்க. 19ஆம் வசனம். அவன் 18ஆம் வசனம். அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியராய் இருந்த சாலேமின் ராஜாவின் மெல்கி தேசத்துக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆமென். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புப்படுத்தி உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். பாத்தீங்களா? கொடுக்கிற ஒருவராக. ஆமென். இவர் எதையுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாம யாருக்கும் தசமமா கொடுக்கணும்னு இல்ல, கொடுக்கிறவராய் இருந்தார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இவர் ஒரு செபிக்கிற ஜெப வீரனாக இருந்தார் ஆபிரகாம். இன்னும் ஒண்ணுமே தெரியல, அபிஷேகம் இல்ல, ஜெபம்னா என்னன்னு தெரியல, ஒண்ணுமே இல்ல. ரட்சிப்புதான் கர்த்தர் அழைத்தார், அப்பதான் வந்தார். ஆனா இவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மாஞ்ச வைராக்கியம் பாருங்க. வாசிங்க 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சோதோமுமாரை பற்றி தந்த ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். సమీపించి ఇట్లా నేను దుష్టులతో కూడా నీతిమంతులను నాశనం చేయుదువా? ఆ పట్టణంలో ఒకవేళ 50 మంది నీతిమంతులు ఉండిన ఎడల దానిలో ఉన్న 50 మంది నీతిమంతుల నిమిత్తము ఆ స్థలమును నాశనము చేయగా కాయవా? ஆபிரகாம் ஜெபத்துல சோர்ந்து போகாத ஒருவர். ஐயோ 50 பேர் இருந்தா இந்த பட்டணத்தை அழிச்சுடுறோம்னு கேக்குறாங்க. இல்லன்றாரு. போடுற 50 பேர் கூட இல்லை, என்னத்துக்கு நான் ஜெபம் பண்றது அப்படின்னு இல்லாதபடிக்கு அப்படியே கீழே இறங்கி 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 வர்றாரு. எது வரைக்கும் வராருன்னா எது வரைக்கும் வராரு? 10 நீதிமான் இருந்தார், 5 நீதிமான் இருந்தார். அது அவ்வளோ கீழே வந்து இறங்கி இறங்கி வராரு. இது எதை காட்டுகிறது தெரியுமா? இவருடைய தான அந்த ஜெபத்தின் வாஞ்சை. ஐயோ தோர்ந்து போயிட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஜெபத்துல தரித்திருக்கிறதான ஒருவர் இப்போ தூரம் வந்து கூட அவர் என்ன பண்ணல, ஜெயிக்க முடியல, ஜெபத்துல ஜெயிக்க முடியல. இங்க 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடத்துக்கு சோதோம் நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆமென். அப்பொழுது தேவதூதர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆவதுல எல்லாம் சொல்லிட்டு கடைசியில தேவதூதர்கள் கூட போயிட்டாங்க. தேவதூதர்கள் ஆகாதுன்னு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இதுதான் ஜெபத்தினுடைய ஒரு சீக்ரெட். ஹalleluya. ஆகாதுன்னு சொன்ன பிறகு தேவ சமூகத்துல காத்திருக்கிறதான ஒரு மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். ஹalleluya. இந்த அதாவது அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவரை கேக்குறாங்க, ஆண்டவரே என் மகன் தொந்தரவாகி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கும்போது ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்காக வரலப்பா, இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தான் நான் வந்தேன். அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, அப்படியான்னு சொன்னா அந்த அம்மா போயிடாதபடிக்கு, அந்த அம்மா போகாதபடிக்கு என்ன பண்ணாங்க? ஆண்டவரே ஃபர்ஸ்ட் என் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டோம், மிச்சம் இருந்தா பார்க்கலாம் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே மேஜையில விழுகிற துணிக்கை நாய் துணிகள் இன்னுமே. அந்த அம்மா சரி ஆண்டவரே வேற வழி இல்ல, நான் போறேன். அந்த அம்மா போல. இதுவும் ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம்? சீக்கிரமா சோர்ந்து போயிடுறோம். ஐயோப்பா எவ்வளவு வருஷமா ஜெபம் பண்ற கத்த ஜெபத்தை கேட்கவே இல்லைன்னு அந்த காரியத்துக்கு ஜெபத்தையே விட்டு விடுறோம். இதை நாம கேட்கறதே விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க. அன்னைக்கு இல்லாத அபிஷேகம் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இல்லாத வெளிப்பாடு
கொண்டிருந்தார். அவன் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெடியா காத்திருக்கிறான். எப்ப சரி விடுப்பா, நான் தப்பிக்கிறேன்னு சொல்லுவாரா? ஐயோ நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாரா? ஐயோ நல்ல செய்தியை நாட்டுக்கிட்ட வராதான்னு சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிற ஒருவராக காணப்படுகிறார். அருமையான கட்டிட பிள்ளையே, ஏன் இந்த அனுபவம் நமக்குள்ள வர மாட்டேங்குது? எவ்வளவு சீக்கிரமா நம்ம போயிடுறோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு சீக்கிரமா ஜெபத்தை விட்டு விடுகிறோம். அவர் அப்பேற்பட்ட ஒரு ஜெப வீரனா இருந்தபடினால்தான் இன்னைக்கு கூட வேதவசனம் சொல்லுது ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்னுடைய தேவன் என்று சொல்ல முடியுமா? ஏன் நமக்கு அந்த தைரியம் வரல? ஏன்னா இன்னும் நம்ம குறைச்சல் உள்ளவர்களா இருக்கிறோம், இன்னும் நம்ம பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம், இன்னும் நம்ம சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல இன்னும் தேவ சமூகத்துல நிற்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் இரக்கம் செய்யட்டும். ஹalleluya, ஹalleluya. கடைசியா பாக்குறோம், அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். என்னத்துக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, உடைய மகனை கொண்டு போய் பலியிடமும் போகும்போது கர்த்தர் பாருங்க. இது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப எனக்கு தொட்டதான ஒரு வசனம் எதுன்னு சொன்னா வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 22. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனான ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூட போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் அதாவது இது நம்ம ஈசாக்கை குறித்து பார்க்கலாம். இங்க நம்ம வாசிக்கும் போது என்னன்னா, அப்பொழுது அதாவது 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன் புத்திரன் உன் ஏக சுதனும் உன் ஏக குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே மிகவும் குறிக்கும் ஒரு மலையின் முன்னின்மே தகன பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம். ஏன்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்னா, 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தவர். ஆமே, 100ஆவது வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தவர் இதை கொண்டுடுவாரா? இதை கொண்டுடுவாரா? அப்படின்னா கர்த்தர் எனக்கு கொடுக்காதே இருந்திருப்பாரு. எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதனால அவர் வேதனையை கூட்டார். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அது நன்மையாகத்தான் மாறும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதனோட அவர் பிரச்சனையை சேர்க்கவே மாட்டார். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இந்த வயசுல எனக்கு என்னுடைய மாம்சம் பலத்தினால் ஆகவே ஆகாது. பலத்தின மாம்சம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால ஆகும் என்று சொன்ன கர்த்தர். இது ஆவியினால தான் ஆனது. என்னுடைய பலமா என்னுடைய வலிமை பலமா அல்லவே அல்ல. ஆனா இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த கர்த்தர் குழந்தை கொடுத்துருவாரா? என் பிள்ளைய சாக விட்டுருவாரா? அவ்வளவு கடினமுள்ள தேவனா அப்படின்னு ஆபிரகாமுக்கு நல்ல தேவனை பற்றி அறிந்திருந்தார். ஆமென். ஏன்னா எங்க பார்த்தாருன்னா லோத்துடைய குடும்பத்திலே பார்த்தார். லோத்துக்கு என்ன பயம்னா, ஜனங்களா செத்தாலும் தம்பி இறந்துருவானே, லோத்து போயிடுவானே, லோத்துடைய குடும்பம் இல்லைங்களா? ஒரு 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 பட்சத்துல இருக்கவே இருக்கும் இல்லைங்களா? ஜனங்க மேல ஒரு பாசம் அக்கறை இருந்தாலும், ஐயோ என் தம்பி போயிடுவானே, இதுல நியாயமா நான் கூட்டிட்டு வந்து அவனை சாக கொடுக்கிற மாதிரி ஆயிடுமே, நான் கூட்டிட்டு வந்து சாகடிச்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஒரு உள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட அக்கிரமத்தில் இருந்த ஒரு லோத்துடைய குடும்பத்தையே கர்த்தர் காப்பாற்றினார்னா என்னை விட்டுருவாரா? என் குடும்பத்தை விட்டுருவாரா? என் பிள்ளைய சாக விட்டுருவாரா? அப்படிங்கிற ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கொரோனால போயிட்டாங்க, கோவிட்ல போயிட்டாங்க. உன்னை கர்த்தர் காப்பாற்றினாரே, உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினாரே. ஓ ஸ்தோத்திரம். அந்த டைம்ல கூட எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் உன்னை, உன் கணவரை, உன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினாரே. அப்ப இப்ப கர்த்தர் விட்டுருவாரா? அப்ப கர்த்தர் உன்னை அப்படியே சாக விட்டுருவாரா? நீ சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ ஏன் சீக்கிரமா தோர்ந்து போற? ஏன் நீ விசுவாசத்தை குறைவாக
விட்டு விடுகிறேன். அவ்வளோ தூரம் கர்த்தர் நடத்தினவர் இப்போ உன்னை நடத்தாம விட்டுருவாரா? அன்றைக்கு காப்பாற்றினவர் இன்றைக்கு காப்பாடாம விட்டுருவாரா? கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தைரியம் அடையக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பலன் அடையக்கூடாது. நம்ம இன்னும் கூட, அதாவது நீதிமான் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. அதுதான் நமக்குரிய காரியம். எத்தனையோ நேரத்தில் தவறுகள் செய்கிறோம், எத்தனையோ நேரத்தில் குறைச்சல் வருது. ஆனால் கர்த்தருடைய சமுத்திரம் போகும்போது நான் கர்த்தரை அணைத்துக் கொள்ளுகிறான், அவரை சேர்த்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதாவது நம்ம வேணும் செய்யறதுல தெரியாம இருக்கிறோம், தவறுகளை செய்து விடுகிறோம். பர்பஸா செய்யறதுல, தெரிஞ்சு தப்பு செய்யறதுல, ஆனா தெரியாம எத்தனையோ நேரத்துல தவறுகளை செய்கிறோம், எத்தனையோ நேரத்துல துக்கப்படுத்தி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அது விழுந்து போகிறோம். கர்த்தர் நாம் எழுந்து கர்த்தர் செய்கிறார். இதுதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற பாசம், இதுதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அன்பே. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்துக்காக நாம் தேவனை விட்டு போகிறோம், ஆனா மறந்து விடுகிறோம். நம்மை மறக்கவே நம்மை மறக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றினவர் இன்னைக்கு எனக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்தவர் காப்பாடாம விட்டுருவாரா? அதை காப்பாற்றாம விட்டுருவாரா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினால தான் அவர் என்னன்றாங்க, எத்தனாவது வசனம்? 16ஆம் வசனமா? 22ஆம் அதிகாரம். அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறார்? யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிடுகிறார். 14ஆம் வசனம். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். ஆமென். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படு. பிரச்சனையோடு இருக்கீங்களா? பிரச்சனையோடு கூட இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? உங்கள் கண்ணிலே கண்ணீர் இல்லாத அளவுக்கு அழுது அழுது வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய பர்வதத்திலே உச்சமும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படு. உன்னுடையதான வேதனை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படு. தேவை அந்த இடத்துல சந்திக்கப்படும். இன்னைக்கு நாம் தைரியம் அடைவோம். ஆனப்படினால் தான் கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் அவர் மேல் வச்சிருந்த அந்த ஒரு பாசம், அந்த ஒரு நம்பிக்கை அவ்வளோ பெருசு. அது சொல்றாரு, என் தாசனாக ஆபிரகாம் நான் தேவனாக இருக்கிறேன். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை சொன்ன பிறகு ஈசாக்குக்கு வராரு. ஈசாக்கின் தேவன். சரி, ஆபிரகாம் தான் விசுவாசத்தில் வல்லவனானார், விசுவாசிகளின் தகப்பனானார். வாசிங்க ஒரு வசனம் கூட. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஆமாங்க. இப்போ என்ன வாசிக்கிறோம் சொன்னா, விசுவாசிகளின் தகப்பன். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவர் என்ன செய்தார்? விசுவாசிகளின் தகப்பன். எதனாலனா அவர் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தபடினால், பலியிட்டபடினால் இல்ல, பலியிட ஒப்பு கொடுத்தபடினால். ஹல்லேலூயா. இப்போ ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு என்று சொன்னால் நகைப்பு, லாஃப்டர். ஈசாக்கு என்று சொன்னால் லாஃப்டர், அதனுடைய அர்த்தமே அதுதான். சன் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மகன். இவன் பிறந்தது ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் நகைப்பு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, கலர்ச்சி, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. ஜாய், ஹாப்பினஸ், லாஃப்டர், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க முதலாவது நம்ம வாசிக்கும் போது, இப்ப நம்ம வாசித்தோமே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசித்தோம். கத்தியும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ఇస్సాకు తన తండ్రి అయిన అబ్రహాముతో, నా తండ్రి అని పిలిచెను. అందుకతడు, ఏమి నా కుమారుడా అనెను. అప్పుడు అతడు, ఇంట్లో కట్టెలు ఉన్నవి గాని దహన బలికి గొర్రెపిల్ల ఏది అని అడుగగా, అబ్రహాము, నా కుమారుడా, ఎప్పుడే దహన బలికి గొర్రెపిల్లను చూసుకోనని చెప్పెను. అలాగూ వారిద్దరు కూడి వెళ్ళి దేవుడు అతడితో చెప్పిన చోటికి వచ్చినప్పుడు అబ్రహాము అక్కడ బలిపీఠమును కట్టి కట్టెలు చక్కగా పేర్చి తన కుమారుడు ఇస్సాకును బంధించి ఆ పీఠము పైనున్న కట్టెలను ఉంచెను. అప్పుడు అబ్రహాము తన కుమారుని వధించుటకు
తన చెయ్యి చాపి కత్తి పట్టుకొనగా యెహోవా దూత పరలోకము నుండి అబ్రహామా అబ్రహామా అని అతన్ని పిలిచెను. అందుకతడు చిత్తము ప్రభువా అనెను. தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து தன் மகனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடும்படியாய் அழைத்து கொண்டு போகிறார். இந்த பேர்லயே என்ன வாசிக்கிறோம்? நகைப்பு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இப்போ இந்த மனமகிழ்ச்சியோடைய இந்த சந்தோஷம் ஒரு முற்றுப்புள்ளி வர போகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நம்ம நினைக்கிறோம், அந்த ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், தேவன் கொடுத்ததான இந்த சந்தோஷத்தை யாராலும் பிரிக்க முடியாது. தேவன் கொடுத்ததான இந்த பொருளை யாராலும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை யாராலும் எடுக்க முடியாது. கர்த்தர் கேட்டார்னா கர்த்தர் கொடுத்தார். பரவாயில்ல, அவருக்கு தான் கொடுக்குற. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் என்னன்றது கீழே வருவது. மகன் கேட்கிறார், ஆண்டவர், அப்பா கத்தியை எடுத்துக்கணும், கட்டியை எடுத்துக்கணும், பலி செலுத்துறதுக்கு ஆடிங்க, பலி செலுத்துறதுக்கு ஆடிங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. இப்ப ஆபிரகாமை குறித்து நம்ம பேசல, நம்ம பேச வரதெல்லாம் ஈசாக்கு குறித்து பேசுறோம். ஈசாக்கு அப்பா இப்படி சொன்ன உடனே ஈசாக்கு மாறுதரம் எதுவுமே சொல்லி வாசப்படி முழுதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பாவுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறார். எப்ப ஆபிரகாம் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாரோ அதே சுபாவம், ஆமென், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே சுபாவம் தன் ஈசாக்குக்கும் வந்திருக்கு. சோ நம்முடைய சுபாவம் தான் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நேத்து ஒரு சீமந்தத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல சொல்லும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நம்ம என்ன நம்முடைய சுபாவம் வருது, வயிற்றில் இருக்கிற குழந்தை நம்ம என்ன ஸ்தோத்திரம் பண்றோம். அதாவது எலிசபெத் வீட்டுக்கு போய் மரியாள் வாழ்த்தும் போது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிற வாழ்த்துதல் அந்த குழந்தையுடைய காதுல விழுகிறதா? அதாவது அந்த வார்த்தை வந்து குழந்தையுடைய காதுல விழுகிறதா? ஆனபடினால் தான் கர்ப்பமா இருக்கிற ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்பொழுது கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும், எப்பொழுது நல்ல காரியங்களை பேசுகிறவர்களா இருக்கணும், எப்பொழுதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே சுபாவம் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வரும். நீ நல்லா ஜெபிக்கிற ஒரு பிள்ளை ஸ்திரீயானால், ஒரு சகோதரனானால் உன்னுடைய பிள்ளையும் நல்லா ஜெபிக்கிற ஒருவராக மாறுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் என்ன வாசிக்கிறோம்? அதே கீழ்ப்படிதல், அதே ஒப்பு கொடுத்தல். ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே சுபாவம் ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்கு தகப்பன்கிட்ட எதுவுமே பேசல, எதுவுமே பேசல. சரி அப்பான்னு சொல்லி தன்னை விட்டு கொடுக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், மகன் அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நான் என் பிள்ளை கீழ்ப்படியலன்னு கதறதை விட நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை கேட்டு அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு என்ன வாசிக்கிறோம்? அவன் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அதாவது பலிபீடத்தை கட்டி கை காலெல்லாம் கட்டி அப்ப கூட கேட்கல, ஏன் என் கால கையை கட்டுறீங்கன்னு கூட கேட்கல. அவன் மேல கடத்திட்டாங்க, கத்திய கூட ஓங்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். கத்தி ஓங்கின கத்தி கீழே விழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேல ஓங்கின கத்தியை கொண்டு இவனை கழுத்தை வெட்ட எவ்வளவு நேரம் இருக்கும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமா ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப வாழ்க்கையில அழுது சோர்ந்து துக்கத்தோட காணப்படுகிறாய். இதெல்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? கத்தி ஓங்கின ஆபிரகாம் கத்தி மகன் மேல படுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ஆனா அதற்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்கிறார், அதற்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீ அழுது உன் சரீரத்தை நீ கெடுக்க வேண்டாம். நீ ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கு பதில் கொடுக்க எவ்வளவு நேரம் வேண்டாம்? உன்னை துன்பப்படுத்துகிறவனானே, ஓ ஷரலா வலியமா ஹalleluya.
அவர் கிரியை செய்வார். உனக்காக செய்வார் கர்த்தருடைய பிள்ளையே. நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சும்மா அழுது அழுது வேதனைப்படாதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு காரியம் செய்யணும், கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார், அதே போல தன்னுடைய ஈசாக்கு மகனாக ஈசாக்கு விட்டு கொடுக்கிறார். அவர் மாத்திரம் ஒண்ணுமே பேசல. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். கர்த்தர் மட்டும் அதே வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்றார், நான் பார்த்துக் கொள்வேன், நான் பார்த்துக் கொள்வேன், உன் வேதனையை நான் பார்த்துக் கொள்வேன், உன் துக்கத்தை நான் பார்த்துக் கொள்வேன், உன் பலவீனத்தை நான் பார்த்துக் கொள்வேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நான் பார்த்துக் கொள்வேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று சொல்லி பேரிட்டு அதை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. இதுதான் இருக்கிற ஸ்பெஷல். என்னைக்கோ நடந்துச்சு போச்சு என்று அல்ல, அது இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு கூட கர்த்தர் வார்த்தை பேசப்படுகிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம், வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 63ஆம் వచనం. సాయంకాలమున ఇస్సాకు పొలములో ధ్యానింప బయలు వెళ్ళి కన్నులెత్తి చూచినప్పుడు ఒంటెలు వచ్చుచుండెను. రిబ్కా కన్నులెత్తి ఇస్సాకును చూచి ఒంటె మీద నుండి దిగి మనకు ఎదుర్కొనుటకు పొలములో నడుచుచున్న మనుషుడు ఎవరని దాసుని అడగగా అతడు ఇతడు నా యజమానుడని చెప్పెను. என்ன வாசிக்கிறோம் என்றால், சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து இந்த ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது முதலாவது a man of submission, ஒப்பு கொடுக்கிற ஒருவர், அதாவது கேள்வி கேட்காம தன்னையே விட்டு கொடுக்கிற ஒருவர், அர்ப்பணிக்கப்படுகிறதான ஒருவர். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம், இவர் தியானம் பண்ணுகிறவர். யாரையா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு தியானம் பண்ணணும்னு? இன்னைக்கு சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை வேண்டி இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் அன்னைக்கு ஈசாக்குக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எலியேசர் போயிருக்காரு, என் மனைவியை யாரு கொண்டு வர போறாங்களோ, எப்படி வர போறாங்களோன்னு அவர் தியானத்துல இருந்தார். ஒருவேளை ஜெபத்துல இருந்திருக்கலாம், கர்த்தரோடு ஒருவேளை உறவாடி கொண்டு இருக்கலாம், கர்த்தரோடு ஒருவேளை பேசிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்த பொழுது, தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். உடனடியாக பதில் வருகிறது. சோ ஈசாக்குடைய வாழ்க்கை பார்க்கும் போது அவர் தியானம் பண்ணுகிற ஒருவராக காணப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை ரொம்ப அழகா சுருக்கமா சின்னதா நம்முடைய கையில இருக்கிற அளவுக்கு வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நாம் எப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய யோசனை எல்லாம் வேற, நம்முடைய சிந்தனை எல்லாம் வேற, நம்முடைய தியானத்துல என்னென்னவோ காரியங்கள் மேல் நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இல்ல, கர்த்தருடைய வேதத்துல இன்னும் நம் பட்சத்துல இல்ல. நாம் எந்த வேலை செய்தாலும் கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு தான் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை மட்டும் தான் நம்மை உயிர்ப்பிக்கப்பட முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கை போல நாமும் தியானம் பண்ணுகிறவர்கள். அவன் தியானம் பண்ணான்னு சொன்ன வசனம் அந்த நாட்கள் இல்ல, ஆனா தேவனோட ஒரு பேசியிருப்பான், தேவனோட உறவாடி கொண்டு இருந்தான். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஜெபத்தோட எடுத்துக்கலாம். அவன் ஜெபித்து ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வந்ததை நாம் பார்க்கிறோம். மூணாவது நம்ம வாசிக்கும் போது 67ஆம் வசனம். 67ஆம் வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஒரு அன்புள்ளதான ஈசாக்கு, அன்புள்ளதான ஒரு ஈசாக்கு, a man of affection, அதாவது அன்பை காட்டுகிற ஒருவர். தன் புதிய மனைவி வந்த உடனே அவளை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. சோ அடுத்து என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அப்பா செய்த மாதிரியே இவரு ஒரு தப்பு பண்றாரு பாருங்க. நான் அதுக்கு தான் சொல்றது, நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போலதான் நம்மளோட பிள்ளைகள் வருவாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கணும்.
வாலிப பிள்ளைகள் திருமணமாகி அவர்கள் வாழ்க்கை நடத்தும் போது அவளுக்கு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் அதே லைன்ல வருவாங்க. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தீங்க 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவளுக்கு மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ஆமென். போதும். ஆபிரகாம் கூட அதே தான் சொன்னார் இல்லையா? மனைவின்னு சொல்லிட்டேன், என்ன கொண்டுட்டு எப்படியா மனைவியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்ன நினைச்சு அவர் கூட சொல்றாரு என் சகோதரி. பாத்தீங்களா? அதே கீழ்ப்படிதல், அதே ஜெபம், அதே எல்லாம் இருக்குது. அதே நேரத்துல தவறு கூட வருது. அதே போல அப்பா செய்யற தவறு பிள்ளை கூட செய்யறாரு. இங்க இவரும் சொல்றாரு அவர் என் சகோதரி என்று சொல்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு பாயிண்டாக நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் நம்ம பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து. 26ஆம் அதிகாரம் இந்த தண்ணீர் தங்களுடையது சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமென். இங்க என்ன பண்ணிட்டாங்க? வேற ஊர்க்கார் வந்து இந்த தண்ணி எங்கது, நீ வேற இடத்துக்கு போய் உங்க ஆடுகளுக்கு தண்ணி காட்டுன்னு சொல்லி அந்த துறவை விடல. திருப்பி என்ன பண்றாரு? திம்னால ஒரு துறவை வெட்டுறாரு, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். திருப்பி என்ன பண்றாரு? 22ஆம் வசனத்துல பின்பு அவனிடமிருந்து பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இதுல இருந்து நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இவ்வளவு நடந்து கூட அப்பொழுது கர்த்தர் தமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். இவ்வளவு 3 இடத்துல துறவை வெட்டி கூட சத்துருக்கள் வந்து 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 இது இங்க வெட்டக்கூடாது, இது எங்களுடைய இடம், இது எங்க துறவுன்னு அவ்வளோ மோசமாய் பண்ணா கூட ஈசாக்கு சோர்ந்து போகவே இல்லை. ஈசாக்கு தோய்ந்து போகவே இல்லை. ஈசாக்கு அப்ப கூட சரிப்பா இது உங்களுதான் சரி, இன்னொரு இடத்துல போய் துறவை வெட்டுறாரு. கிணறு வெட்டுறதுங்க, கிணறு வெட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல. போய் வெட்டுறாரு. நம்மளா இருந்தா எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு வாக்குவாதம் பண்ணி என்ன நான் போராட்டம் பண்ணிடுவோம். ஆனா ஈசாக்கு அப்படி அல்ல. எல்லாவற்றிலும் சமாதானமாய் போகக்கூடிய ஒருவர், எல்லாவற்றையும் சமாதானமாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அதாவது எப்படி சொல்றதுன்னா, நடக்காதது மாதிரியே எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். இவ்வளவு பிரச்சனை வந்தா கூட தெரியும், அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு. அவரை பார்க்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா இருக்குன்னே தெரியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா அதிகம் சமாதானமா எடுத்துக்குவார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை முகத்துல கொஞ்சம் கூட துக்கத்தை கட்டவே மாட்டார். நான் பார்த்துட்டு கேட்பேன், ஐயா எப்படி இருக்காருங்க. அவர் சொல்றாரு, என்னமா ஒன்னும் நடக்காத மாதிரியே இருக்கிறாங்க. அவ்வளவு அவரை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குதுமா, எங்களுக்கெல்லாம் கஷ்டமா. ஆனா அவரு அதை காட்டவே மாட்டார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை முழுதுமாய் கஷ்டமாய் நீங்க இவ்வளவு வாட்டி 2-3 வாட்டி வந்து இந்த சத்துருக்கள் வந்து சொன்னாலும் இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் தேவன் எனக்காக, ஹல்லேலூயா, அவர் எனக்காக கிரியை செய்வார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 26-25. ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தில் கொடுத்தான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆமென். இங்க மீண்டும் என்ன செய்றாருன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி. ஆமென். 24 வசனம் வாசிக்கிற அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்தேன். இப்போ வெறும் ஆபிரகாம் மட்டும் தான் வருது. பின்னால வரும்போதெல்லாம் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி வருகிறது. இப்ப சொல்றேன், நான் உன் தகப்பனாகிய தேவன், தகப்பனுடைய தேவன் அப்பா, நீ பயப்படாதே, அவரை நடத்துகிறது போல் நான் உன்னைய நடத்துவேன் என்று சொல்லும் பொழுதே அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடம் என்று சொல்லும் போது தன்னை அர்ப்பணிக்கிறதான ஒரு அனுபவம், தன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவம், ஜபத்துக்குரியதான ஒரு அனுபவம், அறிவுரியது. அவர் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்கிறார்? அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே அங்கே தன்
கூடாரத்தை போட்டு என்ன வாசிக்கிறோம்? அவ்விடத்துக்கு ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார். இப்போ பிரச்சனையே இல்லாம ஒரு துறவை வெட்டினார்கள். எங்க கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்பட்டிருப்போம் அங்கே. எங்க அவர் தொழுது கொள்ள ஆரம்பித்தாரா அங்கே. ஹல்லேலூயா. எங்க கர்த்தரை பணிந்து கொள்ள ஆரம்பித்தாரா அந்த இடத்துல இங்கெல்லாம் வெட்டும்போது பிரச்சனை. ஆனா இந்த இடத்துல எப்போ கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினாரோ, எப்போ கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாரோ, எப்போ ஜெபிக்க ஆரம்பித்தாரோ, எப்போ தொழுது கொள்ள ஆரம்பித்தாரோ, அப்போ அங்கே கூட ஒரு துறவை வெட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இது ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் தேவன். அடுத்து நம்ம வாசிக்கும் போது யாக்கோபை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபுன்னு சொன்னாலே ஏமாற்றுகிறவன். யாக்கோபுன்னு சொன்னாலே அவன் ஏமாற்றுகிறவன். அப்பேற்பட்டதான ஒருவர் தான் இந்த ஈசாக்குக்கு பிறந்தாங்க. 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. ஆனா ஏசாவுடைய பத்தி அதிகமா சொல்றதே இல்லைன்னா பின்னாடி வர ஏசாவை பத்தி. இங்க யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவருடைய சுபாவமே ஏமாற்றுகிற சுபாவம். ஏன்னா அண்ணனை எத்தனை வாட்டி அப்பாவை ஏமாத்திட்டான், அண்ணனை 2 வாட்டி ஏமாத்திட்டான் இல்லைங்களா? சோ அவருடைய சுபாவமே ஏமாற்றுகிற ஒரு சுபாவம். அடுத்து அதாவது 25ஆம் அதிகாரம் 31 வசனத்துல 33 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இதை பார்க்கிறோம். அவனுடைய சுபாவமே ஏமாற்றுகிற ஒரு சுபாவம். அடுத்து 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் ரொம்ப மிகவும் ஏமாற்றுகிறவன். அந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறீங்களா? 27ஆம் அதிகாரம் 18ஆம் వచనం. అతడు తన తండ్రి యొద్దకు వచ్చి, నా తండ్రి అని పిలువగా అతడు, ఏమి నా కుమారుడా, నీవెవరు అని అడిగెను. అందుకు యాకోబు, இதெல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அவன் சொல்றாரு, ஒரு கண்டுபிடிச்சு எனக்கு சமைச்சு நான் அவனுக்கு அங்க வரும்போதே அவன் என்ன செய்கிறான்? அவன் மேல போட்டுக்கொண்டு நான் தான் என்று சொல்லி, மூத்த மகன் என்று சொல்லி தகப்பனிடத்துல போய் பேசி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுகிறான். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அதாவது 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போதே 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவன் என்ன செய்யறான்னா, யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பறித்து, என் தகப்பனுக்காக துக்கம் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். ஆமென். அதாவது 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகி யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானுக்கு ஓடி போய். பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எங்க மனம் திரும்புறான்னா, இன்னும் மனம் திரும்புறதுனால அந்த இடத்த விட்டே ஓடி போக வேண்டிய அம்மா சொல்றாங்க, இந்த இடத்த விட்டு ஓடிட்டு என் சகோதரன் என்னுடைய லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போடுறாங்க. அங்கதான் அவன் மனம் திரும்புறான். ஆமென். இப்ப என்ன வாசிக்கிறோம்? 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 28ஆம் அதிகாரம் விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. ஆமாங்க. 20ஆம் வசனம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இட வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் போற வழியில இவருக்கு நல்லா தெரிஞ்சு, யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சு, இந்த 20ஆம் வசனத்துல என்ன வாசி, நான் போகிற இந்த வழியில, அதாவது தேவன் என்னோட இருந்து என்னை காப்பாற்றி. இப்ப அவருக்கு நல்லா தெரியும் தேவன் என்னோட கூட இல்ல. ஏன்னா அப்பாவை நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன். ஏமாத்துற சுபாவம் தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். இவருக்கு நல்லா தெரியும். இப்ப என்னன்றாரு, ஒருவேளை தேவன் என்னோட கூட இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து. இப்ப ஆபிரகாமை பாருங்க, அவன் மனசெல்லாம், யாக்கோபுடைய மனசெல்லாம் என்னது? உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம், இது 2 தான் போதும். இந்த உணவுக்காக தான் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு. ஆமா தானேங்க? சோ இவங்க கவனம் எல்லாம் எதுக்குதுன்னா, சாப்பாடு துணி இது இருந்தா போதும், நான் எல்லாம் சரியாயிடுவேன் நினைச்சுக்கிறேன். அது 2 இருந்தா ஆகவே ஆகாது. இது உலகத்துக்குரிய காரியங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கவலை அந்நியர்களை போல என்ன செய்யக்கூடாது? அந்நியர்களை போல உலக பிரகாரமான காரியத்துக்காக நாடி
உணவும் துணியை கொடுத்தா என்ன சொல்றாரு? 21ஆம் வசனம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இப்ப என்னன்றாரு? எனக்கு நல்லா தெரியும் தேவன் இப்ப எனக்கு தேவனா இல்ல. ஆமென். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எப்போ நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்கிறோமோ, தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை நம்ம செய்யறோமோ, அப்போ நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் வந்துட்டோம். அம்மா நீங்க ஏஞ்சி போவாதீங்க, கிளாஸ்ல ஃபுல்லா அப்படியே இருக்கும். அப்படியே முடிஞ்ச பிறகு நீங்க போய் சோ எப்ப நம்ம கர்த்தரை விட்டு ஒரு வேலையை செய்யறோமோ, கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் செய்யறோமோ, நமக்கு நல்லா நான் புரிஞ்சுக்கணும் கர்த்தர் நம்மோட இல்ல. ஆமென். நாம் பண்ற எல்லா அநியாயத்த அசுத்தமான காரியத்துல கர்த்தர் நம்மோட இருக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு நல்லா தெரியுது, யாக்கோபுக்கு நல்லா தெரியுது, இப்போ தேவன் என்னோட கூட இல்ல. ஒருவேளை இதெல்லாம் கொடுத்து, ஒருவேளை நான் சமாதானமா என் அப்பா வீட்டுல இருந்து ஓடி வந்துக்கிறேன், விரோதம் பண்ணி நான் ஓடி வந்துக்கிறேன். ஒருவேளை நான் திரும்பி சமாதானமா என் அப்பா வீட்டுக்கு போனா கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை பாத்தீங்களா எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டு. 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வருவேனானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஹalleluya. அதுக்கு சாட்சியா நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும். இப்ப சொல்றாரு, ஒரு வேலைக்கெல்லாம் நடந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பண்ண நம்ம விசேஷம் இல்லை, அதெல்லாம் அப்பதான் யாக்கோபு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்றோம். இது ஆயிட்டா உங்களுக்கு தரான் ஆண்டுகிறேன். என்ன தருது? லஞ்சமா? இதெல்லாம் பண்ணிட்டா நான் உங்களுக்கு இதை தர ஆண்டுகிறேன், இதெல்லாம் ஆயிட்டா இது தர ஆண்டுகிறேன். அதெல்லாம் கர்த்தருக்கு வேணும். நீ யாக்கோபுக்கு தசமபாக வேண்டாம், யாக்கோபுக்கு கர்த்தருக்கு யாக்கோபு வேணும். ஆமென். ஏன்னா யாக்கோபை கர்த்தர் விசேஷமா அழைத்திருக்கிறார். அவன் என்னதான் ஏமாற்றுகிறவன் தான், ஏமாற்றி வழியில ஓடுறவன் தான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு கர்த்தர் என்னோடு கூட இல்லைன்னு கூட தெரியுது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபு கர்த்தருக்கு வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்மள வேணும் கேட்கிறாரு. நம்ம வேணும். நம்ம எல்லாம் பாவிகள் தான், நம்ம எல்லாம் அக்கிரமக்காரர் தான், எத்தனையோ நேரத்துல தேவனை விட்டு தூரமா போயிட்டு இருக்கவங்க தான். ஆனா கர்த்தர் சொன்னா நீ எனக்கு வேணும். யாக்கோபே நீ எனக்கு வேணும். நீ எப்படி தசமபாகம் சரிதான், ஆனா அதே பட்சத்தில் நீ எனக்கு வேணும்னு ஆவியானவர் யாக்கோபிடத்துல சொல்லுகிற அதே காரியத்தை நாளை நம்மோடு கூட சொல்லுகிறார். ஹalleluya. அவனும் அன்புள்ளவனாகத்தான் இருந்தார். ஹalleluya. 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனும் அன்புள்ளவன். அடுத்து என்ன வாசிக்கிறேன்னா 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அவன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது வேலை செய்கிற ஒருவனாக இருக்கான். எங்க லாபான் வீட்டுல போயிட்டு சும்மா வெட்டிய உட்கார்ந்து சோறு சாப்பிடல யாக்கோபு. நல்ல குணம் தான் பாத்தீங்களா? எப்படியா நான் ஓடி வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல, லாபானுடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தான். அவன் வேலை செய்கிற ஒருவராக இருந்தார். ஹalleluya. அதுக்கு பிறகு அவர் ஒரு ஜெபிக்கிற ஒருவராக இருந்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12 வசனங்களை வாசிக்கும் போது இதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இதே காரியம் நடந்ததுனால தான் ஆண்டவர் யாக்கோபை கூட விடல, நான் யாக்கோபின் தேவனாகவும் இருக்கிறேன் சொல்றார். பாத்தீங்க, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. பாத்தீங்களா? இப்ப யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அந்த சந்ததி எப்படி வருது பாத்தீங்களா? ஈசாக்கு சொன்னாரு என் தகப்பன் ஆபிரகாமின் தேவனே சொன்னாரு. இப்போ யாக்கோபு சொல்றாரு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய இருக்கிறவரே. உன் தேசத்துக்கு என் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவனீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனானே. ஆமென். ஒன்னில்லாத நான் போனேன், இப்போ 2 பரிவாரங்களோட இருக்கிறேன். நீங்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒருவராக காணப்படுகிறார். ஆபிரகாமுடைய ஜெபம் ஈசாக்குக்கு வந்தது, ஈசாக்குடைய ஜெபம் யாக்கோபுக்கு வந்தது. ஹalleluya. பெற்றோர்களே கவனமா இருக்கணும். நம்ம எல்லாரும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். நம்ம என்ன செய்யறோம் அதான் நம்ம பிள்ளைகளுக்கு தொடரும். ஹalleluya. கடைசியாக நம்ம என்ன வாசிக்கிறோம்?
அவர் எப்படி மனம் திரும்பினார் பாருங்க. அதாவது எப்படி ஒழுக்கப்படப்பட்டார்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவர் ஒழுக்கமானார். பாத்தீங்க 27ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வர்த்தமான மீதியானது கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து 28ஆம் அதிகாரம் பாத்தீங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ವಿದ್ಯಾನರಾದ ಪ್ರಕಟಣೆಗಳು ಹಾದು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ಅವರು ಯೂಸೆಫನನ್ನು ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತಿ சரி, இப்ப யோசேப்பு பத்தி நம்மளுக்கு வேண்டாம். ஆபிரகாம் ஈசா யாக்கோபு பத்தி மட்டும்தான் வாசிக்க போறோம். சரி, வாசிங்க 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 24 வசனத்துல வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சண்டை தொட்டார். அதனால் அவனுடனே போராடி யாக்கோபின் தொடை இதெல்லாம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு கூட யாக்கோபின் தேவனே சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, யாக்கோபு தான் எஸ்தர் தான் ஏமாற்றுகிறவன் தான், அநேக இடத்துல பிரச்சனை பண்ணினவன் தான். ஆனா கடைசியில வரும்போது என் ஆண்டவர்கிட்ட வந்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன் என்கிற ஒரு கடைசி கட்டத்துல வந்துட்டார். இதுதான் மனம் திரும்புகிற ஒரு நேரம். இதுதான் தன்னை டிசிப்ளின் ஆக்கி கொள்ளுகிற ஒரு நேரம். இதுதான் தேவ சமூகத்துல வந்துதான் அவர் என்ன செய்கிறார். அதாவது 22 ராத்திரியில எழுந்திருந்து இந்த யாக்கோபுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நான் அண்ணாவை நான் சந்திக்கணும்னு சொன்னா, ஏசாவை சந்திக்கணும்னா நிச்சயமாகவே நான் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய உதவி இல்லாமல் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் தேவனுடைய பலன் இருந்தா மட்டும் நான் போய் ஏசாவை சந்திக்க முடியும். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு. ஏசா என் மேல அவ்வளவு கோபமா இருப்பார், என் அண்ணா ரொம்ப கோபமா இருப்பார். நான் போய் சந்திக்கணும்னா முதலாவது என் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், முதலாவது என் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்துல ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்பேக்கு என்கிற ஆற்றின் துறவை கடந்தான். இப்பொழுது வந்து அந்த ஆற்றை கடந்து தேவ சமூகம் 6 நாள் ஒரு எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு இடைஞ்சலா இருப்பேன்னா அந்த ஆற்றை கூட நான் கடந்து நான் தேவ சமூகம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு எந்த தடையும் வரக்கூடாது. என் பயிற்சிக்குள்ள ஒரு தடையா இருந்தது, துணி ஒரு தடையா இருந்தது, ஆகாரம் எனக்கு ஒரு தடையா இருந்தது, எல்லாம் எனக்கு தடையா தான் இருந்தது. இன்னைக்கு ராத்திரி வேளையில காலைக்குள்ள எனக்குள்ள வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், காலைக்குள்ள என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு அவன் போய் ஆற்றங்கரை கடந்து அந்த கத்திர சமுத்திர உட்கார்ந்தான். ஆண்டவரை பார்க்கிறார். யாக்கோபு இவ்வளவுலாம் பண்ணிட்டு இப்ப என்ன வந்திருக்கிற நான் கேட்கவே இல்லை. ஆண்டவரே நான் முன்னியும் கேட்கும் போதே உங்களுடைய தேவன் மனதில் இருக்கிறதால நினைவே பட்டணத்துக்கு இறங்கினார். அவ்வளோ வலது கைக்கம் இடது கைக்கம் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் இறங்கின நமக்கு இறங்காமல் விட்டு விடுவாரா, நமக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுவாரா? கத்திரப்படே உன் மகளுக்கு நீ துக்கப்படுகிற ஒருவருக்கு மனம் இருந்தாம விட்டுவாரா? கண்டிப்பா கத்த செய்வார். கண்டிப்பா கத்த ஜெபத்தை கேட்பார். அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அந்த இடத்துல வந்துதான் ஆண்டவரே இப்போ என்ன ஆச்சுன்னா கர்த்தர் என்ன செய்தாரா, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன்னு முடிச்சிட்டாரு. அப்பதான் கர்த்தர் கேட்கிறாரு, இப்பதான் நீ ஒத்துக்கோ, உன் பேர் என்ன, இப்பதான் நீ சொல்லு, நான் எத்தனை சொல்லு. ஆண்டு சமூகத்துல வரும்போது கர்த்தருக்கு விரும்புதல் என்ன தெரியுமா, நான் ஒரு பாவியா இருந்தேன், நான் குறைச்சல் உள்ளவள் ஆண்டவரே, அப்பா என்கிட்ட இப்படிப்பட்ட குறைகள் இருக்கு ஆண்டவரே, மன்னியம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டா போதும். கர்த்தர் உடனே மனமே நம்பிக்கிறவர், உடனே நமக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். அப்படி சொன்ன உடனே அப்பொழுது அவர் உன் பேரை என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோட மனிதனோட போராடி மேற்கொண்டாயே சொல்லி முதலாவது அங்க வாசிக்கிறோம். அது என்ன சொல்றாரு ஆண்டவரே, அவனுக்கு ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. என்ன சாட்சி? இப்ப போயிட்டு கள்ள புரிஞ்சுக்கணும், இப்ப போயிட்டு ஏசா கிட்ட போயிட்டு நான் உன் தம்பிப்பா, நான் மனசு திரும்பிட்டேன்,
பாரு நான் ரொம்ப நல்லவனா ஆயிட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப போறது நம்புவாங்களா? என்னையார நம்புறது? அப்போ எல்லாம் என்னை ஏமாத்தி அப்பா ஏமாத்தி என்ன ஏமாத்தி இவ்வளோ பண்ணிட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லவனா யாரும் நம்புறது? நம்ப மாட்டாமோ கட்ட புரிஞ்சுதான் அவனுடைய அதனால அவன் என்ன பண்ணானா சொல்லிட்டு அவன் இப்ப நொண்டி நடக்கிறவனா மாறிட்டான். இப்போ சொல்லலாம் பத்தியா நான் தேவனோட உறவாடினேன் பேசினேன் என் தொடர்ந்து சொல்லிக்கிச்சு பத்தியா கர்த்தர் ஒரு சாட்சியா இப்ப கர்த்தர் ஒரு சாட்சியா வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல வரும்போது நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை சாட்சியாக மாற்றுகிறவர். இந்த 3 பேரும் குறித்து கர்த்தருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. யாக்கோபு கூட எத்தனை கடைசியில் அவன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினபடினால் கர்த்தர் அவனையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கடைசியில இந்த யாக்கோபுடைய அண்ணனாகிய ஏசாவை பார்த்து ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்க விரும்புறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ఎబ్రేయర్ 12వ అధ్యాయం 16-17 వచనం. ఒక పూట పుట్టుకొస్తూ తన జ్యేష్ఠ పుత్రులకు హక్కును అమ్మివేసిన ఏసావు వంటి భ్రష్టుడైన వ్యభిచారి అయినను ఉండునేమో అని జాగ్రత్తగా చూచుకొనుడి. ఏసావు ఆ తరువాత ఆశీర్వాదము పొందగోరి కన్నీళ్లు విడిచుచు దాని కోసరము శ్రద్ధతో వెతికినను మారు మనసు పొందు నవసరము దొరకనని விசர்ஜிக்கப்படனே மீரெరుగుதுரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு வெளியேற்பட்ட ஆதியாகமத்துல நடந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் எங்க அழகா தெளிவுபடுத்துறாரு. வந்து சொல்ற இல்ல ஒருவனும் பேசி கடனாகவோ ஒருவேளை போதியதற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். ஹalleluya. எச்சரிக்கையா இருக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். நான் ஆபிரகாமின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன். ஆனா அந்த ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக இருக்க வேண்டாம். ஏன் சீர்கெட்டவனா? ஒருவேளை போசனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டான். கொஞ்ச காரியத்துக்காக இந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக ரட்சிப்பையே விட்டு போட்டதான, அபிஷேகத்தையே விட்டு போட்டதான, அதாவது தேவ மகிமையே விட்டு போட்டதான, ஓ ஸ்தோத்திரம், நான் யார் என்கிறதை மறந்து காரியங்களை செய்ததான யார் ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் எப்படியா பரவாயில்ல சரியாயிடலாம் அப்படின்னு நினைச்சா அது ஆகவே ஆகாது. ஏசாக்கு ஏதோ நான் விட்டா அப்போ பசியா இருந்தா விட்டுட்டேன், என் தம்பி கேட்டான்னு கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு நினைச்சா கூட அவன் அப்பா கிட்ட போய் அழுகுறான், எனக்கு எந்த ஆசீர்வாதமே வைக்கலையா, இருக்கிறதே அவங்க எனக்கு கொடுங்க, என்ன இருக்குதோ கொடுங்க கதறான். அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்பா நான் எல்லாம் உன் தம்பி யாக்கோபு வந்து வாங்கி போயிட்டானே அப்படின்னு கடைசியில கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இல்லன்னு சொல்லவே இல்லை, பாவம் இறக்கும் இல்லை தகப்பேன். இன்னைக்கு நம்முடைய சேஷ்ட புத்திர சப்தத்தை நாம் விட்டு போடக்கூடாது. நாம் பத்திரமாய் அதை காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம விட்டு போட்டுட்டா திரும்பி நம்ம தேடினோம், திரும்பி நாம் அழுதோம், நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. 10 கன்னிகைகள் இயேசுவை காண போனாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 5 பேர் எண்ணெயை விளக்க கரெக்டா கொண்டு போனாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. இந்த புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயில விளக்குல எண்ணெயே இல்ல, விளக்கு இருந்தது ஆனா எண்ணெய் அவர்கள் தட்டியும் மணவாளன் திறக்கவில்லை, அவர்கள் கதறியும் மணவாளன் திறக்கவில்லை. இதான் இயேசு கூட அப்படிதான், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கூட அப்படிதான், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி கர்த்தர் கதவை பூட்டி விட்டார். அந்த நல்லவன் நம்ம மறக்கூடாது. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப இணக்கம் உள்ளவர், அவர் ரொம்ப தயவு உள்ளவர். அதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுக்க வேண்டாம். பரவாயில்லங்கிற நிலைமை நமக்கு வேண்டாம். பயபக்தியோடு வாழ கற்றுக்கொள்வோம். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு எப்படின்னா அவனுக்கு தகப்பன் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர் நல்லா வாழ்ந்துக்கிறாரு. ஏசாவனை கெட்டு போயில வாழ்ந்துக்கிறாரு.
ஆனா அந்த ரட்சிப்பை சந்தோஷம் இல்லை. அந்த மனமகிழ்ச்சியை இழந்து விட்டார். அவன் தேடியும் கவலைப்படுறான், துக்கப்படுறான். ஐயோ, என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டேன், இப்ப நான் தேடினா கூட அது கிடைக்கலையே கவலைப்படுறான். ரட்சிப்பை இழந்து நம்ம மீண்டும் கிடைக்காது. நீங்க ரட்சிப்பை இழந்த எத்தனையோ பேர் அநியாயமா நாசமாய் மறைந்து போனாங்க. நமக்கெல்லாம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை நாம் விட்டுவிட்டோம் சொன்னா திருப்பி நம்ம எவ்வளவுதான் தேடி அதை அலைஞ்சி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாம் ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் ஆண்டவர் ஆபிரகாம் வந்து ரொம்ப நல்லவர். விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாரு. அவரே அவருடைய பிள்ளையாக நல்ல ஒரு பக்திமானாய் வந்தாரு. இங்க யாக்கோபு வந்தவன ஒரு பாவியாக மாறினார். அந்த பாவி கூட கர்த்தர் இறங்கினார். எப்படின்னா அவர் தேவனோடு போராடினார். தேவனோடு போராடி மனுஷனோட போராடி மேற்கொண்டார். அவர் ஆனபடினால்தான் நான் யாக்கோபின் தேவன் என்றாரு. இன்னைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மை பார்த்து சொல்றோம், நான் உங்களுடைய தேவன். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம யாக்கோபு மாறி விடுகிறோம். நிறைய நேரத்துல தேவன் துக்கப்படுத்த மாறி விடுகிறோம். நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். நான் உங்களை ரட்சித்தேன், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன். நான் உங்களுக்காக என்னோட சரீர ரத்தத்தை விடுகிறேன். நான் உங்களுக்காக பிசாசின் தலையை நசுக்கினேன். நான் உங்களை மீட்டுக் கொண்டேன். நான் உங்களுடைய தேவன். அதே நேரத்துல உங்க ரட்சிப்பை இழந்து போகாதீங்க. அதை தேடியும் மனமாறுதலை காணாமல் போய்விட்டார். அதை விட்டு போடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது என்று சொல்லி இந்த காலவெளியில ஆவியான நம்மோடு இடைப்படுகிறார். முடிச்சிருக்கிறோமா? Hallelujah, hallelujah, hallelujah. இன்னைக்கு ஈசாக்கு ரொம்ப தைரியமா சொல்றாங்க. எல்லாருக்கும் நாங்க ஆபிரகாம் தேவனே நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லுவாங்களா? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல சொல்ல முடியுமா? நம்முடைய பேரை சொல்லி ஹalleluya நம்ம பேரை சொல்லி உங்க தேவனே சொல்லுவாங்களா? யாக்கோபு வந்தோன்னு அவன் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமே சொல்றான். தாவீதுகிட்ட கர்த்தர் சொல்லும்போது தாவீதின் தேவனே சொல்றது இல்லை, உன் முற்பிதாக்களின் தேவன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பிள்ளைகள் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? ஹalleluya, ஹalleluya. மிகவும் ஜாக்கிரதையாக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டார். அது நமக்கு திருப்பி கிடைக்காது. ரட்சிப்பை இழந்துட வேண்டாம். பரிசுத்தத்தை இழந்து விட வேண்டாம். எப்போ அவன் ஏமாற்ற ஆரம்பித்தானோ, எப்போ அவன் தேவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தானோ, யாக்கோபு அவன் நல்லா தெரிந்த தேவன் என்னோடு கூட இல்லை, தேவன் என்னோடு என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார். ஹalleluya. அவனுடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டோமா? ரட்சிப்பை இழந்துட்டோமா? பரிசுத்தத்தை இழந்துட்டோமா? தேவனை விட்டு தூரமாய் வந்துட்டு இருக்கிறோமா? அவனுக்கு ஒரு முறை கூட சொல்லலாமா? நீர் என்னை நான் விட மாட்டேன். நீர் என்னை மீண்டுமாக என்னை உயிர்ப்பித்தால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும் என்று சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. கரத்துல எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாயிலுடைய சாட்சிகளாகவே என் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளா இருக்கும்படி கர்த்தருக்கு புதுப்பிச்சு ஆவியானவர்களை கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜாக்கிரதையா அந்த உலகத்துல வாழைகளுக்கு விட்டான். எத்தனையோ நாட்டை யாக்கோபை போல ஏமாற்றுகிறவர்கள் துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஐயா, எங்களை மாற்றும் ஆண்டவரே. தைரியமாக எங்க அப்பாவின் தேவன், எங்க தாத்தாவின் தேவனே சொல்லப்படுறதான ஒரு தைரியத்தை கொடு ஆண்டவரே. சாட்சியுடைய பிள்ளைகளை அந்த வாழ்வுடைய கருத்துக்களை தரக்க செய்யும், இறக்க செய்யும் ஆண்டவரே. யாக்கோபை போல ஏசாவை போல சீர்கட்டவர்கள் இல்லாதவனைக்கு எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஞாபகத்தை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிற ராஜா பொறுப்படுத்திக் கொள்ளும். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கிருபை தயவு இருக்கட்டும். மனமாறுதலை கட்டளையிடும் ஆண்டவரே.
அப்பா அந்த கேட்கிற செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரால் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உயிர்ப்பிக்கிற செய்தியா இருக்கட்டும் ஆண்டவர். ஆவியானவர் இடைப்படுவீராக. பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வாலிபர்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. தாழ்த்துடைய அன்பின் கரத்தால் பணிக்கிறோம். துதிக்க மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே மக்களுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென்.